இந்த சிவராத்திரியுடைய மகிமை என்னவென்றால், இந்த கோயிலுடைய மகிமை என்னவென்றால், இங்கு வரும் சிவனடியார்களும் பக்தர்களும் தங்கள் கைகளாலேயே சிவனுக்கு வில்வம், பால், தேன் போன்றவற்றை நாம் நம் கைகளாலேயே சிவனுக்கு அபிஷேகம் செய்து மகிழலாம். அந்த பாக்கியம் வேறு எங்கும் கிடைக்காது. அந்த பாக்கியம் நம்முடைய நால்வர் மடத்திலே சிறுகாமி சுந்தர மகா சத்தியநாத காலத்தில் அந்த பாக்கியம் நமக்கு வாய்க்கப்பட்டுள்ளது. அதை அன்பர்களும் பக்த கோடிகளும் அடியார்களும் சிவனடியார்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதை காண்பதற்கே பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். நான் தவம் செய்வேன் சிவாய நமதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் குலம் புகுந்து அடியே கருள் செய்தான். ஊனார் உயிர் வாழ்க்கை பொருத்தந்தே விருத்திடவே என்பார் மாணிக்கவாசகர். சிவாய நம என்று சொல்வதற்கு பல பிறவிகள், பல ஜென்மாக்கள் புண்ணியம் செய்ய வேண்டும். அப்படி நமசிவாயை சொல்வதற்கே பல ஜென்மாக்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். நம்முடைய கைகளாலேயே இந்த சிவபெருமானுக்கு மகா சத்தியநேர வில்வமும் பாலும் தேனும் அபிஷேகம் செய்து வருகிறோம். சிவனுடைய இன்று ஒரு நாள் முழுவதும் சிவனோடே ராத்திரியில் இருக்கின்றோம். இந்த சிவராத்திரி மகா தோஷங்களை நீக்கக்கூடியது, பிரம்மகட்டி தோஷங்களை நீக்கக்கூடியது, பில்லி சூனி நீக்கக்கூடியது. யாருக்கு எந்தவித இந்த மனக்குழப்பத்தில் உள்ளவர்களும் பித்து பிடித்தவங்க வந்தால் உடனே இந்த ராத்திரி கண் வச்சா சரியாயிடும். இது சத்திய வாக்கு, ஞானசம்பந்தர் வாக்கு. நவகோள்களும் நன்மை செய்யும், 27 நட்சத்திரங்களும் நன்மை செய்யும். என்போடு கொம்படாமை இவை மார்பிலங்க எரிதேறி ஏழனே பொன்பதி மத்த மாலை புனல் சூடி வந்தேன் உடமே பூர்ணந்தால் 9 1 7 18 6 உடனாயன் ஆள்களவைதான். 9 1 7 18 6 கூட்டினா மொத்தம் 27 நட்சத்திரங்கள். அது 27 நட்சத்திரங்களும் நமக்கு நன்மையை செய்யும். நவ கிரகங்களும் நன்மையை செய்யும். இந்த மகா சிவராத்திரி அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. இந்த சிவராத்திரியை நாம் பூஜை செய்வது, இதை காண்பதும் பெரும் பாக்கியமாகும். பக்தவடிகள் இதை பயன்படுத்தி கொண்டு இங்கே இன்னும் பரதநாட்டியம், மாணவர்களுடைய திருமறை விண்ணப்பம், இந்த வேள்வி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு முழுவதும் சிவனோடு நாம் ஐக்கியமாகி சிவராத்திரி கிடைத்திருப்போம். இந்த சிவா அனுபவத்தை நாம் பெறுவதற்கு, இந்த அனுபவிப்பதற்கு நாம் என்ன புண்ணியம் செய்தேன் என்று என்பார். அத்தகைய புண்ணியத்தை செய்திருக்க வேண்டும் என்று சிவராத்திரி முதற்கால பூஜையானது, முதற்கால வேள்வியானது தொடங்கிவிட்டது. நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தொடர்ந்து ஒவ்வொரு வேள்வி, ஒவ்வொரு கால பூஜையும் நாம் தொடர்ந்து பார்ப்போம். இடையிலேயே பரதநாட்டியத்தில் சிவனுக்கு அபிஷேகமாவதையும் கால பூஜை, ஒவ்வொரு கால பூஜையும் நாம் கண்டுபிடிக்கலாம். கொஞ்சம் அந்த வீடியோ எடுக்கும்போது மட்டும் லைவ் போயிட்டு இருக்கு, சேனல்ல ஒளிபரப்பாகுது.